ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து ஒன்று கவனிச்சிங்களா? இது நான் காலையிலே ஒரு வீடியோ போடும்போது பேசணும்னு நினச்சேன். டைம் இல்லை, அதனால் இப்போ வந்து பேசலான்னு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இப்போ வந்து காவேரி வந்து கங்காட்ட என்ன சொல்கிறாங்க, அவர் மனசில் இந்த ஒரு வருஷத்தில் நான் வாழ்ந்திருக்கேன், அவர் மனசில் நான் இருக்கிறேன், இந்த ஒரு வருஷத்தில் எப்படியாவது நான் அவர் மனசுக்குள்ளே இருந்திருப்பேனா, அவர் மனசு நான் வந்து தொட்டிருப்பேனா அப்படிங்கிறதுக்கு வெண்ணிலாவை பார்த்துட்டு அவங்க பக்கம் போகிறாங்களா, இல்லை என்ன ஒரு நிமிஷமாவது நினைக்கிறாரா அப்படின்னு சொல்லி நான் அந்த ஒரு நிமிஷத்தில் அவர் என்னை நினச்சாலே போதும், அவரோட வாழ்கிறதுக்கு நான் தகுதியானவ, அவரோட வாழ்ந்தது எனக்கு போதும், வெண்ணிலா வந்து நான் பார்த்து பயப்படவே மாட்டேன், அதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அது கரெக்டான விஷயம். ஒரு வருஷமாக வந்து விஜயோட இருந்திருக்காங்க. அப்போ வந்து காவேரி வந்து வெண்ணிலாவை கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்தது கரெக்டான விஷயம் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ நாள் ஒரு வருஷமாக வந்து வாழ்ந்தவர் காவேரியை நினைக்காம இருக்கிறதுக்கான சான்ஸு துளி கூட கிடையாது. அந்த நம்பிக்கையில் தான் காவேரி சொல்கிறாங்க, அவரோட மனசில் நான் எப்படியாவது ஒரு வருஷத்தில் வாழ்ந்ததில் நான் வந்து அவரோட மனசில் நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரமாக இருந்தேன் அப்படின்னா, அவர் காவேரி எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டாலே எனக்கு போதும், அவரோட நான் எந்த ஒரு அவர் மனசில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது இருந்தாலே வந்து அவர் எந்த ஒரு மனசு சங்கடம் இல்லாமல் நம்ம வந்து நான் வந்து வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரெக்ட் தான். வெண்ணிலா வந்த உடனே நம்ம வந்துட்டு கூட்டிகிட்டு வராமல் இருந்தது இப்போ இருக்கக்கூடாதுன்றது கரெக்டான விஷயம் பண்ணாங்க. ஆனால் கண்டிப்பாக காவேரியை வந்து விஜய் விட மாட்டார். காவேரியை வந்து கோபமே படலையே, ராகினி கிட்ட தானே இப்போ இன்றைக்கான எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா ராகினி கிட்ட தான் கேள்வி கேட்குறாரு விஜய், சொல்லு என்னாச்சு அப்படின்னு. காவேரியை பற்றி அவங்க வந்து ராகினி சொல்லும் போது கூட, ராகினி நீ வந்து நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு, தேவையில்லாமல் நீ வந்து பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. காவேரியை பற்றி பேசாதன்னு சொல்லாமல் ஆனால் வந்து ராகினியை வந்து திட்டுறாரு இல்லையா, அது வந்து